ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபைகளின் சிற்பி என்று வர்ணிக்கப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர் நிருபங்களை எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்ட அந்த நிருபத்துல அவர் இப்படியாக தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக, என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து அங்கே பவுல் தன்னுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக அங்கே அவர் பதிவு செய்கிறார். அவர் எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படி வந்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படி வந்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வந்ததும் மாத்திரம் அல்ல, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், பிதாவினுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் ஒரு காலமும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியாது. நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் நிருபத்தில் எழுதப்படுகிறது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுவோம், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய திருச்சபையும் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட தேவ சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நிறைவேற்றினார் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை? இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படியாக. எப்படிங்க? இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தை குறித்து அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இது நல்ல உலகம் அப்படின்னு அங்க எழுதப்படல. நீங்க கவனிச்சீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கீழே குனிஞ்சு பாருங்க, பைபிள் வசனத்தை கவனிச்சு பாருங்க. நல்ல உலகம் அப்படின்னு சொல்லப்படல. அங்க என்னன்னு சொல்லப்படுதுன்னா பொல்லாத உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து, இந்த உலகத்தினுடைய ஜீவியத்தை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது நல்ல உலகம் இல்லப்பா. என்ன இல்லை? இது நல்ல உலகம் இல்லை. இந்த உலகம் எப்படிப்பட்டது?
ஒரு நாள்ல தெல்லு பூச்சி மாதிரி இருந்தேன், இன்னைக்கு அப்படி என் ஃபேமிலி சாப்பிட்டா நான் எப்படி இருக்கேன்? அப்படி சிங்கமா இருக்கேயா. என்னை பார்த்தாலே எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, பெங்களூர் வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரி பார்த்தானுங்க. இப்ப பெங்களூர்ல வந்து என் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகி பணம் வந்தோடனே, கார் வந்தோடனே, வசதி வந்தோடனே, வாய்ப்பு வந்தோடனே, இப்ப என் ஊருக்கு போனா என் ஊருக்காரங்க எப்படி வர்றான்? என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஆச்சரியமா ஐயா, பைபிள் சொல்லுதியா இது நல்ல உலகம் இல்ல, இது என்ன உலகம் இல்ல? என்ன நான் எத்தனை அப்பார்ட்மெண்ட் கட்டி அப்படி எப்படி இருக்கிறேன்? பைபிள் சொல்லுது இது நல்ல உலகம் இல்ல. இந்த உலகம் பொல்லாத உலகம் சொல்லுது. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகம் துன்மார்க்கனுடைய கையிலே விடப்பட்டிருக்கிறது சொல்லுது. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று தேவ பிள்ளையே, தேவ மனுஷனே, தேவனுடைய திருச்சபையே, உன்னையும் என்னையும் விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி, கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அவருடைய பாவத்திற்காக அல்ல. இன்னும் எங்க ஊருக்காரங்க ஆமென் சொல்லிருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய பாவத்திற்காக அல்ல, என்னுடைய பாவத்திற்காக. இயேசுவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பிசாசு சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான்? தேவனுடைய குமாரன் நீ பரிசுத்த. என்ன சொன்னா பிசாசு? என்ன சொன்னா? பரிசுத்த. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரிடத்தில் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசு சொன்னார், சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, பிலாத்துவினுடைய அரண்மனையிலே விசாரிக்கப்படுவதற்கு முன்பு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன கதை? அவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அவன் என்கிட்ட எதையும் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணினார். இதெல்லாம் நாங்க சர்ச்சை கட்டின காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம். லெந்து காலத்துல தான் கேட்கிறோம். 2025 வந்து அரசனாவையே அவங்களுக்கு வேற பிரசனமே கிடைக்காதையா? இதேதான் சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கும்படி, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, அசுத்தத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகம் நல்ல உலகம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் நல்ல உலகம் இல்லை. இந்த உலகம் பொல்லாத உலகம். நாம் வாழ்கிற இந்த உலகம் அது ஒரு பொல்லாத உலகம், அசுத்த ஆவியினுடைய உலகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். நீங்க இந்த உலகத்தை கொஞ்சம் பாருங்களேன், நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? அவினாசியில, கோயம்புத்தூர் அவினாசியில ஒரு ஃபைனான்சியர் காலையில வாக்கிங் போயிருக்காரு. அப்படி வாக்கிங் போனப்ப அவர் எத்தனையோ வருஷம் வாக்கிங் போறாரு. ஆனா அன்னைக்கு ஜனவரி மாதம் வாக்கிங் போறப்ப ஒரு 4 பேர் சேர்ந்து ஓட்டு கட்டி போட்டுருக்காங்க. என்ன பண்ணிக்கலாம்?
போலீஸ் விசாரணை களத்தில் அந்த டீம் இறங்குறாங்க. இவரு தொழில் ஃபைனான்ஸ் பண்றாரு, அதனால எதிரிகள் யாரும் கொண்டிருப்பாங்க, பணம் வாங்கல் கொடுக்கணும், ஏதாவது தகராறு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி துருவி விசாரிச்சு பார்த்தா விசாரணை எங்க தெரியுமா வந்து நிற்கிறது? அவர் கட்டிட்டு வந்தாரு, மனைவின்னு சொல்லி வருத்தியார். அவதான் என்ன பண்ணிருக்கா, 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கணவன் என்ன பண்ணிருக்கா, அங்க ஒரு ஐயா சொல்றாரு, துண்டு துண்டா வெங்காயம் சொல்லுங்க, இது நல்ல உலகமா? கட்டின பூசணைய ஆள வச்சு அதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, அவர் கல்யாணத்துக்கு கட்டின தாலி செய்யும், தாலி கொடி அதான் எனக்கு கொடுத்துருக்கான். சொல்லுங்க, இது நல்ல உலகமா? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எவ்வளவு ஒரு மோசமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலக மனிதர்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தீமையா இருக்கு, எவ்வளவு தீமையா இருக்கு, எவ்வளவு கேடுகட்டதனமா இருக்கு, எவ்வளவு அசுத்தமா இருக்கு. மனித மனசாட்சி இல்லாத ஒரு பெரிய துணிகரம் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஐயா, இயேசு எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் தரலையா, ஒன்றும் வீடு தரல, ஒன்றும் வேலை தரல, சொல்லிக்கிற மாதிரிலாம் வாழ்க்கை ஒன்றும் நல்லா மாறல, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படல. நான் இன்னும் தரித்திரத்துல தான் இருக்கிறேன், நான் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கிறேன், நான் இன்னும் சாபத்துல தான் இருக்கிறேன், நான் இன்னமும் சிறுமையில தான் இருக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு நான் ஒரு சொல்றேன், வெளிரங்கமான ஒரு ஆசீர்வாதம் இன்னும் நம்ம வாழ்க்கையில வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் எனக்காக சிலுவையிலே வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, எனக்கு தான் சிலுவையிலே இயேசு வைத்திருக்கிறார். மற்றவங்க சொல்லலையா, அவங்க இன்னும் நம்பலையா, இன்னும் விசுவாசிக்கலையா, இல்ல கதைன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாத உலகம், பொல்லாத உலகம். வேதத்தில் யோசேப்பு எனப்பட்ட ஒரு வாலிபன் போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய எஜமாட்டி அவனிடத்துல வந்து அவனை பாவத்துக்கு, அவனை இணங்க வைக்கிறதுக்கு, இச்சைக்கு இணங்க வைக்கிறதுக்கு, தன்னுடைய சரீரத்தினுடைய தேவைக்கு இணங்க வைப்பதற்கு அவன் யோசேப்புல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் விலகி போறான். என்ன பண்றான்? விலகி போறான். இன்னைக்கு இருக்கிற பையனா இருந்தா போன் நம்பர் கூட நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பண்ணிருப்பான்? இன்னைக்கு இருக்கிற பையன் போல இருந்தா உன் போன் நம்பர் எனக்கு ஒரு டெஸ்ட் போடு, காய்க்கு மட்டும் போடு, நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்னைக்கு இருக்கிற யோசனை நம்ம அப்படி பண்ணிருப்பான். ஆனா இந்த யோசனை சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்க நான் செய்யறது எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படிமா சொல்ல முடிஞ்சிச்சு? நான் அந்த பாவத்துக்கு உடன்படுவது எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அவனோடு கர்த்தர் கூட இருந்ததுனால அவனால சொல்ல முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா, ஆண்டவர் ஒரு மனிதனோட இருந்தா, யோசேப்பை குறித்து வேதத்தில் திரும்ப சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எங்க இருந்தாரு? அவர் தகப்பன்
நல்லா சொல்லுங்க சத்தமா. எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய சுபாவம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. நம்ம கூட ஆண்டவர் இருந்தாருன்னா நமக்குள்ள பேயுடைய சுபாவம் இருக்காது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா என்ன சுபாவம் இருக்கும் தெரியுமா? சில சுபாவம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது கர்த்தர் கூட இருக்கிறா இல்லையா. பேசுறத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தரு 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 ஆமா கர்த்தரோட கூட இருந்தா அதனால அவனை தேடி வந்த பாவத்தை, அவனை தேடி வந்த இந்த பொல்லாத இச்சையை, அவனை தேடி வந்த பொல்லாத அசுத்தத்தை அவன் சொல்றான். நான் இத்தனை பெரிய பொல்லாத எப்படியா செய்ய முடியும்? கர்த்தர் உள்ள இருக்காரு. கர்த்தரு எனக்குள்ள இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், என் மேல அவர் கிருபை வச்சிருக்கிறார், அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என் காரியத்தை சக்சஸா மாத்துறாரு, அவர் என்னை காரிய சுற்றியுள்ளவரா மாத்துறாரு. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தனாலதான் அவன் எதுக்கு உடன்படலன்னா பொல்லாப்புக்கு உடன்படல. ஆண்டவர் அவனோட கூட இருந்தனாலதான் பொல்லாங்கான காரியத்திற்கு அவன் என்ன பண்ணல, அவன் உடன்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தாருமா. பிரதர்சன சொல்லுங்க, யோசேப்போட பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து கர்த்தர் கூட இருந்தாரு. அதனாலதான் அவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, கர்த்தருக்கு எதிரான பாவத்தை, கர்த்தர் கொடுத்த கட்டளையை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான பொருளை இச்சியாதிருப்பாயாக, அந்த வேத வசனத்தை அவன் தான் வாழ்க்கையில காட்டலாம். இந்நேரம் எங்க ஊர்காரங்களா இருந்தா கையெல்லாம் உயர்த்தி ஆமென் சொல்லியிருப்பாங்க. அப்பாடா கர்த்தர் சொல்ற கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சுபாவம் வெளிப்படுத்தும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா. நம்முடைய செய்கை வெளிப்படுத்தும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா. இருதயத்தை நிரம்பினா என்னங்க வாய் பேசுமா, வாய் பேசுமா, வாய் பேசுமா. ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் இருக்கு, எப்படியாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது தண்ணி நான் சொல்றேன், எப்படியாவது இந்த நல்லெண்ணெய் நான் என்ன பண்ண போறேன், தேங்காய் தேங்காய் முடியுமா? உள்ள என்ன இருக்கோ அதான் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ. உங்கள் இருதயம் தேவன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில். என்ன பிரதர் சிஸ்டர், என்ன பிரதர், நீங்க வந்து வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இன்னைக்கு கீழே இருக்கிற நீங்க மேல போயிருவீங்கன்னு பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதான் நமக்கு தெரியும். நிறைய எதுவும் சொல்லணும், அதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீ கீழாக மாட்டே, நீ மேலாக சொல்லியிருக்காரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, அது நமக்கு தெரியுமே, கேட்டுட்டோமே, கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப யோசேப்புக்குள்ள கர்த்தர் கூட இருந்தாரு. இந்த அவினாசி அம்மா கூட யாரு கூட இருந்தா உள்ள வேற ஒண்ணு உள்ள இருந்துச்சு. என்ன உள்ள இருந்துச்சு? உலகம் உள்ள இருந்துச்சு, பொல்லாத உலகம் உள்ள இருந்துச்சு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் உள்ள இருந்தான், பேய்த்தனம் உள்ள இருந்துச்சு, பேயினுடைய சுபாவம் உள்ள இருந்துச்சு. அதனால செய்கை என்னவா வந்துச்சு? செய்கை என்னவா வந்துச்சு? பேய்த்தனமா வந்துச்சு. இங்க ஆண்டவர் சொல்றார், பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று உன்னை விடுவிக்கும்படி
நமக்காக அசட்டை பண்ணப்பட்டதினாலே, நமக்காக நிந்தையையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டதினாலே, சகித்ததினாலே அந்த ரட்சிப்பு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அந்த கையை உயர்த்துவோம், கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று என்னை விடுவிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே நீர் எனக்காக இரத்தத்தை சிந்தினீர். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று என்னை விடுவிக்கும்படி உம்முடைய இரத்தத்தை நீர் கொடுத்தீரே. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து பாவியாயிருந்த எனக்காக, தேவனுக்கு சத்துருவாயிருந்த எனக்காக, தேவனுக்கு துரோகியாயிருந்த எனக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய மாசற்ற இரத்தத்தை நீ சிந்தி எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்மையே ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்பா, என்னையே உனக்கு கொடுத்துட்டேனப்பா, என் சரீரத்தை உனக்கு பின்னே கொடுத்துட்டேனப்பா, உனக்காக என் ரத்தத்தை கொடுத்துட்டேனப்பா, உனக்காக என் ஜீவனையே கொடுத்துட்டேனப்பா. மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானாரே. மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி, இந்த உலகத்தில் இருந்து விடுவிக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். என்ன சொல்றது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணுங்க? என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா உன்னை இந்த பொல்லாத உலகத்துல இருந்து விடுவிக்கும்படிதான் நான் அந்த ஜீவனை கொடுத்தேன். இந்த பொல்லாத அசுத்தத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படிதான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினேன். இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படிதான் சிலுவையில் 6 மணி நேரம் நான் தொங்கினேன். இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து நான் உன்னை விடுவிக்கும்படிதான் நான் அந்த கேட வைப்பேன். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படிதான் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின போல எண்ணாமல் உன்னை விடுவிக்கும்படிதான், உங்களை விடுவிக்கும்படிதான். தேவனுக்கு சமமாயிருந்த என்ன? தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின போல எண்ணாமல் என்னையே வெறுத்து, என் மேன்மையை வெறுத்து, என்ன காலியாக்கி, என்ன ஏற்றி பண்ணி மனுஷ சாயலாக விடுவிக்கிறோம். நான் எதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி இரத்தத்தை சிந்தினோ, எதிலிருந்து உன்னை மீட்டு எடுக்கும்படி நான் என்னை கரையமாய் செலுத்தினோ. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி. இன்றைக்கு இந்த இயேசுவை பிரசங்கம் பண்றேனே, இந்த இயேசுவை எனக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா. ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க நான். மழைக்காவது வெயிலுக்காவது ஆலயத்தை பக்கம் ஒதுக்காத ஒரு குடும்பத்தில் என்னை பேர் இயேசுவன் தான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபமாலதான் தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சுரூபம் தான் தெரியும், இந்த மரியாள் சுரூபம் தான் தெரியும், அந்தோனியார் சுரூபம் தான் தெரியும், செபஸ்தியார் சுரூபம் தான் தெரியும். எங்களுக்கு தெரியும்
அப்படி அடிமை தனத்தில் இருந்த என்னை கையில் இயேசு வந்து ரட்சித்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும், அசுத்தத்தில் இருந்து விடுவிக்கும், இச்சையில் இருந்து விடுவிக்கும், காம விகாரத்தில் இருந்து விடுவிக்கும். அன்று சொல்றாரு, இதுல இருந்து தான் நான் விடுவிக்கிறேன், இதுல இருந்து விடுவிக்கலாம். நான் சிலுவையில ரத்தத்தை சிந்தினேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிதான் பரலோகத்தின் மகிமையை தொடர்ந்து இந்த பூமிக்கு நான் வந்தேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிதான் என்னை நானே வெறுத்து, தேவனுக்கு சமமாய் இருப்பதை வெறுத்து, தேவனுடைய ரூபமாய் இருப்பதை வெறுத்து, அடிமையின் ரூபத்தை எடுத்து நான் வந்தேன். உலகத்தில் நீ அன்பு கூறாத, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல் நீ அன்பு கூறாத. இது என்னால் உண்டானவைகள் அல்ல, இது என்னால் உண்டானவைகள் அல்ல. நான் எதிலிருந்து விடுவிக்கப்பட வந்தனோ அதில்தான் நீ மாட்டிருக்கிற. எதிலிருந்து உன்னை காப்பாற்றும்படி நான் இந்த பூமிக்கு வந்தனோ இப்போ அதில்தான் நீ கட்டப்பட்டு இருக்கிற, சிக்குண்டு இருக்கிற. இந்த பொல்லாத பிரபஞ்சம் எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனம், 38வது வசனம், 39வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராக இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த 3 வேத வசனங்களையும் காலங்களை குறித்து சொல்லப்பட்டது. ஒன்று, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே நடக்கும். எப்படிங்க? எப்படி? நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே. எப்படி நடக்கும்? மனுஷகுமாரன் வரும் காலத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிற
சிஸ்டர் இப்படி எங்க ஊர்ல நடக்கிற அட்டகாசம். இப்போ நம்ம நோக்கம் எங்க போச்சு? நல்ல பாட்டு பாடணும். என்ன பாடணும்? நல்ல வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு இங்க அங்க சாடி, அங்க இங்க சாடி. தான் சாடுறது இல்லாம ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சாடி. எங்க போய் செல்லணும்? கடைசி காலம், வருகையின் காலம், பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று ஜனத்தை விடுவிக்க வேண்டிய காலம். தீவிரமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய காலம். தீவிரமா ரட்சிப்பு அறிவிக்கப்பட வேண்டிய காலம். இப்ப நம்ம ஜிம்ல போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதை 1000 பேர் 2000 பேர் பார்த்து எங்க போயிடுச்சு? இப்ப நம்ம கிறிஸ்தவ மனநிலை எங்க போயிடுச்சு? எதுல போயிடுச்சு? ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். நான் சர்ச்சை ஆண்டவரை நின்று பிரசங்கம் பண்ற பிரசங்க கிடையாது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ற பிரசங்க, தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிற பிரசங்க இருக்க நாங்க. சபை இல்லாத கிராமத்தை தேடி வர ஊழியக்காரங்க நாங்க. ஊழியக்காரங்க இல்லாத கிராமம் இது தேடி ஓடுறாங்க. அதான் எங்க பிரயத்தனம் இருக்கவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சிட்டியை நோக்கி போறாங்க, ஆண்டவரே எல்லாமே கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. எங்க மண்டே பிரதர்ஷனத்துல வந்து ஜோம் பண்றாரு. எல்லாரும் டிஜிட்டல் சிட்டியை தேடி ஓடுறாங்க, இவரு வட இந்தியாவை தேடி ஓடுறாரு. கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ சபையே, கிறிஸ்தவ திருச்சபையே, கிறிஸ்தவ பாலிமனே, உணர்ந்துகள். இது எந்த காலம்? பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி தம்மை தாமே தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்கின்ற உத்தரவாதத்தை உணர்ந்து நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் நடந்ததை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பூமி சீர்கெட்டு போயிடுச்சு. பூமி ஆதியாகமம் 1 கடைசி வார்த்தை சொல்கிறது, அவர் தாம் உண்டாக்கின பூமியை பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. 2வது வசனம் முதல் வார்த்தை சொல்கிறது, இவ்விதமா. 6வது அதிகாரத்துக்கு வந்த பூமி கெட்டு போயிடுச்சு. பூமியில இருந்த ஜனங்கள்லாம் வழியை கெடுத்துட்டாங்க. அவங்க இருதயம் எல்லாம் என்னவாச்சு? கர்த்தருக்கு பொல்லாப்பாயிருச்சு. அவங்க இருதயத்தின் நினைவுகள் என்ன ஆச்சு? நித்தமும் கர்த்தருக்கு விரோதமா. கர்த்தருக்கு விரோதமா. அன்றைக்கு நோவாவின் காலத்தில் நடந்தது இன்றைக்கு நம்ம காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? மனுஷகுமாரன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் அவர் வரப்போறார். அதுதான் குறிக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க. இப்ப பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? சர்ச் மெம்பர்ஷிப் எடுக்கிற ஆளுங்க கிடையாது. பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? இப்ப பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சு முழுந்து கிடக்கிறாங்க, அவன் தான் பிசாசுடைய டார்கெட். பிசாசுடைய டார்கெட் இப்ப யார் தெரியுமா? காலையில எழுந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய வழியில நடக்க எனக்கு உதவி செய்யும். யார் ஜெபிக்கிறானோ அவன் தான் பிசாசுடைய டார்கெட். இன்றைக்கு அநேக ஆயிரமான செய்திகளை கேட்கிறோமே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாதத்தில் விழுறாங்க,
நீயும் நான் ஒண்ணு போறானா? நீ இப்ப மாட்டிக்க, நான் இவங்க நாள் வச்சுக்கலாம் மறந்துக்க, நான் இன்னும் மாட்டல போறானா? உணர்வாக இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 39வது வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மாட்டோம். வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் இப்படி ட்ரெஸ் போடுறேன். இப்ப இந்த பெங்களூர் என்னதான் பெங்களூர் கல்ச்சர் உடனே எங்க கொண்டு போகாது? பைபிள் கல்ச்சருக்கு வா, பைபிள் கல்ச்சருக்கு வாமா, பைபிள் கல்ச்சர்ல வாழு, வசனத்துல வாழு. நீ பெங்களூர் கல்ச்சர்ல இருந்தினா பிசாசுல எப்படி இருக்கிற? இதெல்லாம் பெங்களூர் கல்ச்சர். பெங்களூர்ல இப்படி போனதா, இப்படி ட்ரெஸ் போட்டதா கிருபையின் காலம், கிருபை நினைக்கிற, கிருபை நினைக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்க நோவாவின் காலத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஒருத்த மட்டும் நோவா தங்காலத்தில் எப்படியா நீதிமான் உத்தமன், எப்படியா ஒரு ஆள் மட்டும் வாழ முடிஞ்சிச்சு? எப்படிமா ஒரு ஆளால மட்டும் வாழ முடிஞ்சிச்சு? எப்படி ஒரு ஆள் மட்டும் சுத்தமா இருக்க முடிஞ்சிச்சு? எப்படி? சீக்கிரம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பாவ ஆவி வந்துருச்சு, இச்சை ஆவி வந்துருச்சு, துன்மார்க்கத்தின் ஆவி வந்துருச்சு. எல்லா குடும்பத்தையும் அடாப்ட் பண்ணிச்சு நோவா காலத்துல. பெரியோர், சிறியோர், வாலிபர், வயோதிபர், முதியோர் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிச்சு. நோவாவை அடாப்ட் பண்ண முடியல. நோவாவை காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். கையை தட்டி கை கட்டிட்டோட பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி. பெங்களூர் கல்ச்சர்ல இருந்து தப்பு விட்டுமா சிஸ்டர், நான் சொன்ன தமிழ் புரியல உங்களுக்கு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி. நீங்க நினைக்கிறீங்க நைட்டே பேக் பண்ணி அனுப்பிச்சு வந்த ஆளுன்னு நினைக்கிறீங்க. தோற்றம் நான் ஆண்டுக்கு அதிகமாக சொல்ற வார்த்தை, நான் உங்க கூட இருக்கணும். ஆண்டு இந்த பிரசங்கம் பண்ணணும், ஊழியத்துக்கு போகணும், பிரசங்க தாழ்த்தப்படணும், இதெல்லாம் வேண்டாம். உங்க கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும். எனக்கு சாயங்காலம், நாளைக்கு சாயங்காலத்துக்கு கூட்டம் வேணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காந்து நான் உங்களுக்கு பயப்பட பேசுகிறேன், நான் உங்களுக்கு பயப்பட பேசுகிறேன். சிஸ்டர் கைப்பிடிங்க. நான் சொல்லுங்க, பெங்களூர் கல்ச்சர்ல இருந்தீங்கன்னா எங்க போக முடியாது, பரவாயில்ல போக முடியாது. நீ இப்படிதான் இருப்பேன்னா எத்தனை வருஷம் ஆச்சு அந்த சர்ச்சை? என்னங்கய்யா 174. எத்தனை பிரசங்க வந்து பிரசங்கம் பண்ணி திருந்தாதால் இப்ப நீங்க திருந்த போய் பண்ணீங்க. ஒரு எச்சரிப்பு மணி நம்ம அடிக்குது, ஒரு எச்சரிப்பு வாணி கொடுக்கப்படுது. பெங்களூர் கல்ச்சர்ல இருந்து தப்பு வைக்கணும்னா கர்த்தரோட சஞ்சரிக்கணும். யாரோட சஞ்சரிக்கணும்? நோவா குடும்பத்தை. அன்னைக்கு இருந்த கல்ச்சர் தொட முடியல. நோவா குடும்பத்துக்குள்ள இருந்த 8 பேரை எதுவும் தொட முடியல. ஊருக்குள்ள இருந்த எல்லா சுத்தமும் நோவா குடும்பத்தை தொட முடியல. காரணம் என்ன? ஒருத்தன் தேவனோடு 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 அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். அவன் சொல்லுங்க, இந்த பெங்களூர் கல்ச்சர்ல இருந்து தப்புவிக்கப்படணும்னா, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கப்படணும்னா, நீயும் நானும் திருச்சபையே செய்ய வேண்டிய ஒன்று. வேதத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க, வேதத்துக்கு பக்கம், வசனத்துக்கு பக்கம், தேவ வார்த்தைக்கு பக்கம் திரும்புங்க. தாவீது சொல்றான், நான் பாவம் செய்யாதபடி உமது
பிரவேசிக்கிறோம், நான் என்னைக்கு கொஞ்சம் அதிகமா தேவ சமூகத்தில் இருந்துட்டேனோ, கவனிக்கிறீங்களா, மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், என்ன அறியாம என் கட்டவர்கள் நான் பார்க்கறத ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். சில நேரம் மனசு வச்சுல போட இதை போய் பார்த்துச்சு, இதை போய் பார்த்துச்சு, இதை போய் பார்த்துச்சு. எப்ப ஜெபம் அதிகமாகும் போது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது, இதுதான் அவருடைய பவர். எது எது கர்த்தரோட இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்ப நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்படுது, அந்த அழிவுல காப்பாற்றப்படுது. எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு? அந்த குடும்பத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். தேவனோடு 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 இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுறது வழி என்ன? நம்ம ஊர்ல யார் நல்ல தீர்க்கதரிசி அவங்க போய் தீர்க்கதரிசனம் கேட்டா என்ன ஆயிரும்? காப்பாற்றப்படுவோமா? நம்ம ஊர்ல யார் நல்ல பெரிய ஊழியக்காரர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுல ஒரு ஜபம் வச்சுன்னா காப்பாற்றப்படுவோமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நினைப்பு அப்படிதான் இருக்கு. நிறைய கிறிஸ்தவ நினைப்பு இதுல அப்பா காலத்துல இருந்து கிறிஸ்தவங்க இதுல போய் கண்ணல அவ்வளவுதான். உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள, உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உட்கார்ந்து பயன்படுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டாம். அது பயன்படுங்க. நேற்று நாங்கள் ஊழியக்காரர்கள் போய் ஜோம் பண்ணோம். இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் வட இந்தியா ஊழியத்துக்கு போகிறோம். அதுக்கு 2வது ஆயிரத்தி ஜபம் ஊழியக்காரர்கள் ஜோம் பண்ணோம். ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போகணும். அது பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என் மனசு சொல்லுது, இப்போதான் நம்ம ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு ஜோம் பண்ணிட்டு சொன்னோன்னு இந்த நினைப்பு வந்தோன்னு என் கை என்ன தெரியுமா பண்ணுச்சு? போனை தூக்கி அப்படி போட்டுட்டு கண்ணை மூடி படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 நிமிஷம் தூக்கி எழுந்துச்சு. கத்தருக்கு போதும். அடுத்து ஜோம் பண்ணி அடுத்து ஆயத்தப்பட்டு அடுத்து அப்ப இந்த சோசியல் மீடியால இருந்து என்ன காப்பாத்துனதுன்னா, என்ன அதுக்குள்ள என் நேரத்தை மூழ்கடிக்காம என்னை கண்ட்ரோல் பண்ணது எதுனா, உணர்வை தந்தது எதுனா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்துல ஊழியக்காரங்க போய் உட்கார்ந்து பாருங்க. அது இப்ப நோவாவை காப்பாத்துனது எது? இந்த உலகத்தின் கேடுகளுக்கு விலக்கி காப்பாத்துனது எது? தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த நெருக்கால கூட்டங்கள் நமக்கு வழிமுறுத்தி சொல்லுவது என்னது? தேவனோடு சஞ்சரித்தால் ஒழிய இந்த உலகத்தின் கேடுகளுக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவிக்கப்பட முடியாது, காக்கப்பட முடியாது. ஆமென், 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 ஆமென். பக்கத்துல நம்ம சொல்லுங்க, ஆண்டவரோடு இருந்தேன். அதுக்கு கையை பிடிக்க சொல்லுங்க, ஆண்டவரோடு இருந்தேன். சில என்ன சொல்லுவாங்க, அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்படியாவது இருங்க, வேற எதாவது நினைக்காம. கத்தருக்கு சொல்றோம். அன்னைக்கு சில கத்தரையும் நினைச்சுட்டு கூட்டையும் பார்க்கறதில்ல, புருஷனையும் பார்க்கறதில்ல, யாரையும் பார்க்கறதில்ல, பிள்ளைகளையும் பார்க்கறதில்ல. அதெல்லாம் கத்தர் பார்க்கிறார். அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். உன் குட்டி யாரும் பார்ப்பாரா? என்ன துணிகாரமா பார்த்துக்க. கத்தர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கத்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும், உன் பிள்ளையை நீ தான் பார்க்கணும், உன் கணவனை நீங்க தான் பார்க்கணும், உங்க மனைவியை நீங்க தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க டியூட்டியை கத்தர் கொடுக்காதீங்க. அது பார்க்க மாட்டார், அது பார்க்க மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். கர்த்தருடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வழி சத்தியமானது, நியாய கேடு இல்லாத தேவன். அல்லேலூயா.
நோவாவை தேடி வருது. யாரை தேடி வருது? அன்று சொல்றாருப்பா, இந்த பூமி ரொம்ப சீரட்டு போயிடுச்சுப்பா, எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண தரப்பா, உன்னை மாத்திரம் நான் எனக்கு முன்பாக நீதிமானா பார்க்கிறேன். தேவனுடைய பார்வையில நீதிமானா இருப்பது கர்த்தருக்கு தோற்றம். எனக்கு முன்னாடி நான் நீதிமானா நான் பார்க்கிறேன். நான் உன்னை காப்பாற்ற போறேன், நான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போறேன். கொப்பை மரத்தினால ஒரு வேலையை செய். யாருக்கிட்ட திட்டம் வந்துச்சு? யாருக்கிட்ட வந்துச்சு திட்டம்? 3 நேரம் சாப்பிட்டு 3 நேரம் குடிச்சிட்டு அப்படியே கால்நடை பொடிநடை போன போகலாம். வரல, தேவனோட சஞ்சரித்த ஒரு தேவ மனுஷன்கிட்ட தேவனுடைய திட்டம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிளான் யார்கிட்ட வரும்? தேசத்தினுடைய ரட்சிப்பு குறித்ததான திட்டம் யார்கிட்ட வரும்? தேவனோட சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரித்து அந்த தேவ கிருபையை பெற்று வளர்கிறவர்களுக்கு, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக வாழ்கிறவர்கள். இப்ப அந்த ஆண்டுகிட்ட வருது, ஆண்டுடைய பிளான் வருது, ஆண்டுடைய திட்டம் வருது. ஒரு வேலையை உண்டு பண்ணு, உனக்காக உண்டு பண்ணு, உன் குடும்பத்திற்காக உண்டு பண்ணு. வேதம் சொல்லுகிறது 120 வருஷம் அவன் அந்த வேலையை உண்டு பண்ணினான். வேலையை உண்டு பண்ணினது மாத்திரம் இல்லை, 120 வருஷம் அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். நீதியை குறித்து பிரசங்கித்தான். நீதியை குறித்து பிரசங்கித்தான். கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். இந்த உலகம் அழிவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தேவன் அழித்து போட போகிறார். அவன் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தான். ஆனால் ஒரு பக்கம் பிரசங்கத்தை கேட்டுட்டே இருந்தான். ஒரு ஆள் ரட்சிக்கப்படல, ஒரு ஆள் மனதிருக்கல, ஒரு ஆள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்கல. அவன் எப்படி இருந்தானா? 38வது வசனம் சொல்லுது, எப்படி எனில் ஜல பிரயாணத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்து கொண்டு ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகப்பட்டது. என்ன எழுதிருக்காங்க? என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? உணராதிருந்தார்கள். உணர்வு வரல, தெய்வ பயம் வரல, பரிசுத்தம் வரல, தேவனுடைய ரட்சிப்பு வரல. ஆனா மஞ்சள் ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. பெண் கொடுத்து புசித்து குடித்து. கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய டெவலப்மெண்ட் எதுவுமே வரல, ஸ்பிரிச்சுவல் growth எதுவுமே வரல. எது வந்திருக்கு? அக்கா சொன்னாங்க மாம்சம். அந்த இன்னொரு பக்கம் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா நடக்குது. உலகத்துக்குரிய காரியம் கரெக்டா நடக்குது. சாப்பிடுறது, குடிக்கிறது, வெடிக்கிறது, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. எது நடக்கல? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? இந்த திருச்சபைக்கு வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சி என்ன? ஸ்பிரிச்சுவல் growth என்ன? ஆவிக்குரிய பரிமாணங்கள் என்ன? ரட்சிப்பின் வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன? ஒருவேளை இல்லையா? ஒண்ணும் வரலையா? ஸ்பிரிச்சுவல் growth இல்லையா? இன்னமும் 5 நிமிஷம் கூட தெரிவிக்க முடியல. இன்னமும் பரமண்டல ஜபத்திலேயே போடுது ஒடுக்கும் கத்தத்தை தோக்குறோம். இன்னமும் எங்க கோயம்புத்தூர் பக்கத்துல சோமனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தறி மிஷின் போடுவான். தறி மிஷின் அவன் எப்படி தெரியுமா ஓடுவான்? அவன் உட்காந்துருப்பான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த கை இருக்கு, இந்த கை இப்படி போகும். எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு கத்திட்டு வரும். எனக்கு என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு எங்க வருது? எனக்கு எவ்வளவு தூரம் எனக்கு
மனுஷகுமாரன் வரும் காலத்தில் உணர்வு இல்லை. லெந்தினஸ் மீட்டிங் சர்ச்சில் மெம்பர் எத்தனை செய்தியா காலையில உணர்வு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கெல்லாம் கத்தது தோற்றம். 8 மணிக்கு சர்ச்சு 8 மணிக்கெல்லாம் முன்னாடியே வந்தாலும் சீட்டு கிடைக்கும், உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். அப்ப என்ன உணர்வு இல்லை. தாவீது சொல்றான், கர்த்தாவே என்னை உணர்வு உள்ளவனாக மாற்று. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போற ஜெபம், கர்த்தாவே என்னை உணர்வு உள்ளவனாக மாற்று. இரண்டாவது ஜெபம், கர்த்தாவே என் ஆத்துமா மண்ணோட இந்த பெங்களூர் கல்ச்சரோட என் ஆத்துமா ஒட்டி கிடக்கு, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. இருக்கிற இடத்துல எழுப்பிடுப்போம், இருக்கிற இடத்துல எழுப்பிடுப்போமா, வேகமா எழுப்பிடுப்போமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்த உணர்வை கொடுக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வரும்போது சத்தியத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவா ஞானத்தையும் உணர்வையும் ஆழமாவி. எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? அந்த உணர்வை நடத்துகிறது. சங்கீதம் 143:10 சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தது நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. தேவனுடைய ஆவிகளுக்கு செம்மையான வழியிலே நடப்பதற்கு கண்களை மூடி ஆண்டவருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். எதற்கு ஜெபிக்க போகிறோம்? ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தருவார். உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தருவார். Thank you Jesus. ஒரு உணர்வுள்ள இருதயத்திற்காக ஒரு உணர்வுள்ள ஆவியை எனக்கு தருவார். என் உள்ள திரியங்கள் என்னை உணர்த்தும். அவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், உணர்வுள்ளவனாக மாற்றும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், என்னை நித்திய கைகளாளுடைய பிரசன்னத்தில் கைகளாளுடைய பிரசன்னத்தில் உரவஷ்யா அந்தரவா உயர்ந்தரவா துயாவியானவரே பரிசுத்தாவியானவரே பரலோகத்தில்